முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சமூக நீதிக்காக அரும்பாடுபட்ட தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர், தமிழுக்கு செம்மொழி தகுதியினை பெற்றுத் தந்தவர் கலைஞர் என குறிப்பிட்டுள்ளார். தனது எழுத்து மற்றும் பேச்சுக்களின் மூலம் உலகெங்கும் வாழும் தமிழர் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அனைத்து நூல்களும் தமிழ்நாடு அரசு சார்பில் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியுள்ளார் உள்ளதாகவும் 15 புதினங்கள், 20 நாடகங்கள், 15 சிறுகதைகள், 210 கவிதைகளை அவர் படைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் எழுதியுள்ள கடிதங்கள் தொகுக்கப்பட்டு 54 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நெஞ்சுக்கு நீதி என்னும் கலைஞரின் வாழ்க்கை வரலாற்று நூல் 6 தொகுதிகளாக வெளிவந்துள்ளதாகவும் 1957 முதல் 2018ஆம் ஆண்டு வரை சட்டமன்றத்தில் கலைஞர் ஆற்றிய உரைகள் 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தமிழின தலைவர் கலைஞரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படுவதால் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கலைஞரின் செழுமையான நூல்களை ஊன்றி படிக்க அரியதொரு வாய்ப்பாக அமையும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.